all, welcome back to my channel. இன்னைக்கு மாட்டு பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படினு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் இந்த வீடியோ. கட்டாயம் லாஸ்ட் வரையும் பாருங்க. இப்போ மாடு, குதிரை நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸுக்கும் நல்லா குளிப்பாட்டி சுத்தமாக குளிப்பாட்டுவாங்க. இந்த டேயில் ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய ஒரு வேலை இது. பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். பட்டி பொங்கல் அப்படின்னாலே பட்டி தொட்டி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பட்டி அப்படின்னாலே நம்ம அனிமல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அந்த மாதிரி தான் ஒரு மீனிங். ஸோ இன்றைக்கி வைக்கக்கூடிய இந்த மாட்டு பொங்கலுக்கு நாங்கள் பட்டி பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸையும் நல்லா சுத்தமாக குளிப்பாட்டி எடுத்துப்போம். மாட்டுக்கெல்லாம் கொம்பில் பெயிண்ட் அடிப்பாங்க. பட் ஒரு சில ரீசனுக்கு வேண்டி நாங்கள் இன்றைக்கி மாட்டு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கலை, எண்ணெய் தான் பூசி விட்டுருக்கோம். பாருங்களேன் எப்படி மாடை எல்லாம் ப்ரஷ் பண்ணி குளிக்க வைக்கிறாங்க சுத்தமாக அப்படின்ட்டுன்னு. கண்ணுக்குட்டி எல்லாத்தையுமே சுத்தமாக குளிக்க வச்சு அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுடைய ஃபெஸ்டிவல். இவங்க எப்படா நம்மளை குளிக்க வைப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல பிரைட்டான, ஒரு சன்னியான, ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் அருமையாக செலிப்ரேட் பண்ணினோம். ஒரு பக்கம் மாடுகள் அதுகளெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் சமையல் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே சைட் பை சைட் நடந்தால் தான். இப்போ நாங்கள் 9:30க்கெல்லாம் பொங்கல் ஊற்றி வைக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் நம்ம லஞ்சுக்குள்ளே பொங்கல் வச்சு எடுத்து எல்லாம் சாமி கும்பிட முடியும். இதுதான் பொங்கல் வைக்கிற இடம். இங்கேயுமே சாணி மொழுவி நல்ல கோலமெல்லாம் போட்டு வச்சு மணல் போட்டு அடுப்பு வச்சுருக்காங்க. இன்றைக்கி 5 பொங்கல் வைக்க போகிறோம் நாங்கள். இப்போ ஒரு ஸ்கொயர் மார்க் பண்ணி பார்த்தீங்களா, அங்கே தான் தெப்பக்குளம் கட்டுவோம். அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ ஃபஸ்ட்டு பொங்கல் வந்தாச்சு, எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அப்புறம் ஒவ்வொரு பொங்கலாக 5 பொங்கலும் வச்சு எடுத்துருவோம். ஒன்று மட்டும் சக்கரை பொங்கல் வைப்போம். அதில் மற்றது எல்லாமே ஒயிட் ரைஸ் பொங்கலாக தான் இருக்கும். நேற்று சமைச்ச, அதாவது ஃபஸ்ட் டே ஆஃப் பொங்கலுக்கு என்ன டிஷ்ஷஸ் செஞ்சோமோ, பச்சை மொச்சை குழம்பு, பச்சை பயிறு, அந்த அரசாணிக்காய், சேனக்கிழங்கு, என்னுடைய ஃபஸ்ட்டு விலாகில் பார்த்தேன்னா பொங்கல் செலிப்ரேஷன் விலாகில் நான் சொல்லியிருந்தேன். சேம் செட் ஆஃப் டிஷ்ஷஸ் தான் இன்றைக்கி பண்ணோம். கூட வடை ஆட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி. குக்கிங் போயிட்டுருக்கு. பொங்கல் அங்கே இப்போ தான் ஒரு பொங்கல் ஆயிருக்கு. ஒரு சைடு பார்த்திங்கன்னா மாடெல்லாம் குளிக்க வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இனி ஒரு சைடு சமையல்லாம் போய்கிட்டே இருக்குது. இப்போ அடுத்தது அந்த தெப்பக்குளம், அதுதான் மெயின் ஒரு விஷயம் இன்றைக்கி சாமி கும்பிட்றதுல. தெப்பக்குளம் நம்ம எந்த இடத்துல சாமி கும்பிட போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி வெட்டுவாங்க. ஒரு மாதிரி ஸ்கொயராக மார்க் பண்ணிவிட்டு இங்கே நம்ம தெப்பக்குளம் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டி எடுத்துகிட்டு மண்ணை வெளியே போட்டு பார்டர் கட்டிட்டு தண்ணியை உள்ளே விட்டுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா மாட்டுடைய சாணத்தை வச்சு பாத்தி கட்டுவாங்க. 4 டிவைட் பண்ணுவாங்க. ஸோ 4 போர்ஷன்ஸாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த மேலே வெளியே போட்டிருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸ்க்குமே சாணி முழுவோம். சாணி முழுவிட்டு பூ அந்த மாதிரி எல்லாம் வச்சு, வாழை இலை, கரும்பு எல்லாமே வச்சு இது சூப்பராக டெக்கரேட் பண்ணுவோம். இங்கே தான் சாமி வரதா ஐதீகம்.
இந்த மாட்டுப்பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப ஜாலியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலே பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் வந்து எங்கள் அத்தை வீட்டு பட்டிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் மார்னிங்கே வந்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி அரிசி கழிஞ்ச கழுநீரை வந்து இந்த தெப்பக்குளத்தில் ஊற்றுவோம். பொங்கல்லேருந்து எடுக்கக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே தான் வரும். 4 சைடும் இது மாதிரி வாழை இலை வச்சு கட்டிடுவோம். இப்போ வந்து செகண்ட் பொங்கல் ஊற்றி வச்சுருக்காங்க, வரப்போகுது. ஃபஸ்ட் பொங்கல் வந்தது நீங்கள் பார்த்தீங்க. இன்னொரு பொங்கலும் ஊற்றி வச்சுருக்காங்க. எல்லாம் இந்த மாதிரி கடகடான்னு 5 பொங்கலையும் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா எப்படியும் 2 hours மேலே ஆகிடும். எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன் இப்போ அந்த அரிசி கழிஞ்ச தண்ணி எக்ஸ்ட்ரா பொங்கலோட தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தெப்ப குளத்தில். கீழெல்லாம் கொண்டு போய் ஊற்ற மாட்டோம். அதை இப்போ பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும். அதே மாதிரி 7 மஞ்சள் பிள்ளையார் அதுவும் பிடிச்சி வைப்பாங்க. முடக்கத்தான் கொத்து இதெல்லாம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு நம்ம வந்து இந்த தெப்பக்குளத்தில் எடுத்து வச்சுப்போம். ஒரு சாமி ஃபோட்டோவையும் வச்சாச்சு. ஒரு படியில் வந்து அரிசி, அதில் வந்து ஒரு மைஹோதி குத்தி வச்சுருக்காங்க. தேங்காய் உடைச்சி 4 சைடும் வச்சுருக்கோம். இளநீர் வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம், வெற்றிலை, பாக்கு. இப்போ இந்த மாதிரி சூப்பராக தெப்பக்குளத்தை வந்து டெக்கரேட் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க. பிள்ளையாருக்கு அருகம்பில் குத்தியாச்சு. பொங்கல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் மஞ்சள் கொத்து கட்டி எடுத்து சாமி கும்பிட்ற இடத்துல வச்சாச்சு. இப்போ இந்த காயின்ஸ், நான் காமிச்ச காயின்ஸை வந்து நம்ம இந்த தெப்பக்குளத்தில் போடுவோம். எல்லோரும் வந்து இதுக்குள்ளே நிறைய காயின்ஸ் போட்டுடணும். இதை வந்து நாளைக்கு தான் வந்து கலைப்பாங்க. இன்றைக்கி மாடு விரட்டி கலைப்போம். ரெண்டாவது வந்து நாளைக்கு இதை வந்து யார் வெட்டினாங்களோ அவங்களே வந்து இந்த இதை கிளியர் பண்ணில அதுக்குள்ளே இருந்து அந்த காயின்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ சாம்பிராணி போட்டாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு மிக முக்கியமான ஒரு திங் வந்து சாம்பிராணி போடுறது. ஸோ சாமி கும்பிட்ற இடத்துக்கு, ஆடு மாடெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து சாம்பிராணி புகை போடணும். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். மாவிளக்கு எடுப்பாங்க. ஸோ மாவிளக்கும் ரெடியாக வச்சுருக்கோம். குழந்தைங்க, அதாவது சின்ன பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்க வந்து மாவிளக்கு எடுக்கிறது வழக்கம். இப்போ தேங்காய் பழம் உடைச்சி நம்ம சாமி கும்பிட போகிறோம். எல்லாருமே அசம்பிள் ஆகி நின்னாச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 1:30 ஆயிடுச்சு. சூடம் ஏற்றி எல்லாத்துக்கும் தீபாராதனை காமிச்சிட்டு எல்லாருமே இப்போ சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அடுத்து மாவிளக்கு எடுத்து சுற்றி வருவாங்க. பாருங்கள், இனிமேல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சாமி கும்பிடுவாங்க. மாடை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கும் நம்ம வந்து தீபாராதனை காமிப்போம். இங்கே நம்ம பார்க்குற இந்த மாடு தான் வந்து காராம்பசு. அதாவது பால் மடி பார்த்திங்கன்னா பால் கறக்கக்கூடிய இடம் வந்து சில பசுவில் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இது வந்து எல்லாமே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். கால், பால் மடி எல்லாமே. அந்த பாலை வந்து நம்ம சிவனுக்கு கொடுத்தோம்னா அது ரொம்ப உகந்தது. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளையோட தலையில் சும்மாடு கட்டி வச்சு அந்த மாவிளக்கை எடுத்து வச்சு நம்ம இந்த பட்டியை சுற்றி வரணும். அப்போ வந்து விளக்கோ விளக்கு விளக்கோ விளக்குன்னு சொல்லிக்கிட்டே சுற்றி வருவாங்க.
மூணு சுற்றி வரணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தட்டு வந்து லாஸ்ட்டில் தான் ஆக்சுவலி மாடு விரட்டுறதுக்கு தான் அடிப்பாங்க. பட் குழந்தைங்க வந்து அதை முன்னாலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே மாவிளக்கு எடுப்பாங்க. ஆனால் யூஸ்வலாக சின்ன ஒரு பொன் குழந்தை எடுத்தால் போதும். இங்கே பசங்க பெரிய பொண்ணு எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆசைக்கு எல்லாருமே மாவிளக்கு எடுத்தாங்க. ப்ளஸ் இந்த டைமில் வந்து குலவையும் போடுவாங்க. இப்போது இந்த குரூப்பில் வந்து குலவை போடுறதுக்கு யாருக்கும் தெரியலை. அதனால் விளக்கோ விளக்குன்னு சொல்லி சுற்றி வந்துட்டாங்க. ஆளுக்கு ஒரு தட்டையும் கரண்டியும் கையில் வச்சு குழந்தைங்கெல்லாம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் வந்து ரொம்ப ஃபன்னு இந்த செலிப்ரேஷனில். இப்போ வந்து சாமி கும்பிட்டு முடிஞ்சதுக்கு அடுத்து வந்து நம்ம மரியாதை செலுத்த போகிறது வந்து எல்லா அனிமல்ஸுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ 3 பேர் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, வாய்களவு பட்டியாரே வாய்களவு, அதாவது பட்டியாரையெல்லாம் வாய்களவு சொல்கிறது. 2வது போகிறவர் வந்து உண்ணுண்ணும் பட்டியாரே உண்ணுண்ணும் அப்படின்னு சாப்பாடு சாப்பிட சொல்கிறது. 3வது போகிறவர் வந்து ஆசனம் பட்டியாரே ஆசனம், அதான் உட்காருங்க அப்படின்னு வந்து நம்ம அனிமல்ஸை சொல்கிறது. அதுதான் இப்போ இவங்க 3 பேரும் சொல்லிக்கிட்டே பட்டியை வந்து சுற்றி வராங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு அதை செய்யவும் எல்லாத்துக்கும் செய்வாங்க. இந்த காராம் பசுக்கு ஒருத்தங்க வாய்க்கழுவை ஒருத்தங்க ஊட்ட அந்த மாதிரி அமர சொல்லுவாங்க. பட் அவங்க அமர மாட்டாங்க இல்லையா. நம்ம வந்து முறையை வந்து அந்த மாதிரி சொல்லி செய்வோம். எப்படி பிடிச்சு ஊட்டுறாங்கன்னு பாருங்களேன். அந்த பொங்கலில் வாழைப்பழத்தை பிசைஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த காராம் பசுக்கு ஊட்டணும். இப்போ வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, என்ன எப்படி சாமி கும்பிட்றது அப்படி என்னன்ட்டுன்னு. பொங்கல் வந்து முதல்ல பட்டியாவடை பொங்கல், அது பெரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. அதுதான் முதல் பொங்கல் வைப்பாங்க. அந்த பொங்கல் சோத்தை எடுத்துகிட்டு குண்டாவில் போட்டு அப்புறம் பழம் போட்டு பிணைஞ்சு அதை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் அதைத்தான் சாமி வந்து காராம்பசுக்கு ஊட்டுவாங்க. காராம்பசுக்கு தான் பட்டியார். இப்போது அது போக நம்ம பட்டியில் கட்டி போட்டிருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொட்டு தீபாராதனை காமிச்சு சாப்பாடு ஊட்ட போகிறாங்க. இதோ ஊட்டுறாங்க பாருங்கள். அப்புறம் வந்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு வந்தவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த தெப்ப குளத்துக்குள்ளே மாடு விரட்டுவோம். இவங்களுக்கு புதுசாக மரியாதை இந்த கண்ணுக்குட்டியை வச்சு மரியாதை செஞ்சு புது ட்ரெஸ் போடுற மாதிரி பண்ணி இப்போ தான் வந்து அந்த தட்டையும் கரண்டியும் நம்ம தட்டுவோம். அந்த சத்தத்தில் வந்து அந்த மாடு மிரண்டு இந்த தெப்ப குளத்துக்குள்ளே ஓடி வந்து அதை கலைக்கணும். அதாவது அவங்க சுதந்திரமாக அதில் வந்து விளையாடுறது மாதிரி. ஸோ இந்த முடக்கத்தான் கொத்தை 2 சைடும் இழுத்து பிடிச்சிக்கிறாங்க. இதை க்ராஸ் பண்ணி தெப்ப குளத்துக்குள்ளே பூந்து அந்த மாடு வந்து வெளியே வரணும். அது வந்து பயந்து ஓடிடுச்சு கண்ணுக்குட்டி. அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துக்கிறவங்களுக்கு நம்ம பணம் வச்சு தரோம். அவங்க வந்து சாமியாக அந்த பசுக்கிட்ட போய் காலில் விழுந்து சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அதோடு இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சுதுங்க. ரொம்ப சிறப்பாகவும் அருமையாகவும் செலிப்ரேட் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ மூலமாக பட்டி பொங்கல்னால் என்ன, எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Please like, share and subscribe my channel. Always support.